திருச்சி சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து காவல்துறையினர் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தினேஷ், காவல்துறை என்ன சொல்லியிருக்கு, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் சிறுமிக்கு பாலியல் சீண்டல் தொடர்பான ஒரு சம்பவமானது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சிறுமியானது தற்போது திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில அது தொடர்பாக அந்த ஓட்டுநரை கைது செய்து அவர் மீது போக்சோ வழக்கும் பதிவு செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில தற்போது காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கமானது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது திருச்சி காந்தி மார்க்கெட் எல்லைக்குட்பட்ட பகுதியில 16 வயது சிறுமியானது தனது திருநங்கையான சகோதரனோட அவருடைய நண்பர் கல்மந்தை பகுதியில குடியிருக்காங்க. அவரை பார்ப்பதற்காக சிவகங்கையிலிருந்து பாக்கியா என்ற திருநங்கை ஒரு காரில் வருகை தந்திருக்கிறார் நேற்றைய தினம். அந்த நிலையில வீட்டில் இருந்த அந்த திருநங்கையோடைய சிறுமியை திருநங்கையோடைய தங்கையை காரில் அழைத்து சென்றுள்ளார் அந்த ஓட்டுநர். அந்த ஓட்டுநர் அழைத்து சென்று மாரி செல்வம் என்ற ஓட்டுநர் சிறிது தூரம் பயணித்து அவர் இந்த சிறுமிக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்திருப்பதாகவும் அந்த ஜூஸை குடித்த அந்த சிறுமியானது மயக்க நிலையில் இருந்த நிலையில அவரை ஒரு சில தூரம் சென்று பாலியல் சீண்டல் செய்யப்பட்டு திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதி அருகே இறக்கி விட்டுள்ளார். அப்போது அந்த சிறுமி மயங்கிய நிலையில் இருந்தவரை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில அந்த கார் ஓட்டுநர் மாரி செல்வத்தையும் பிடித்து போலீசார் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அந்த நபருக்கு கால் முறிவு ஏற்பட்டு அவர் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சையும் இருந்து வருகிறார். இந்த நிலையில இந்த தொடர்பான செய்தி பல்வேறு சமூக வலைதளங்களில் கூட்டு பாலியல் தொடர்பாக இந்த சிறுமிக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு பரவலான செய்தி பரவி கொண்டிருந்தது. அந்த கூட்டு பாலியல் சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை. ஒரு நபர் மாரி செல்வம் என்ற நபர் மட்டுமே பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அவர் மீதும் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பான செய்தியை யாரும் சமூக வலைதளத்தில் பரவிட வேண்டாம். மேலும் இது போன்று போக்சோ வழக்குகளில் அதாவது சமூக வலைதளத்தில் குழந்தையினுடைய புகைப்படமோ அல்லது உறவினர்களுடைய புகைப்படமோ யாரேனும் பதிவு செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். திருச்சி சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.